ஓப்பனாக வந்து டிஎம்கேவை ஒரு அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் ஜனநாயகன் படத்தோட ப்ரொமோஷனெல்லாம் முடிச்சுட்டு படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இப்படி பேசுவார்னு எதிர்பார்த்தோம். பட் இப்போவே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து டிவிகேக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ்னே பார்க்கலாம். தீய சக்தி திமுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் வந்து என்ன டார்ச்சர் பண்ணார் எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்காக இவ்வளோ வயலன்ஸாக இப்போ ஏதோ பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு போட்டி தான். ஸோ 1-to-1 அந்த ஒரு பர்சனாலிட்டி ரிலேட்டடாக ஒரு போட்டி தான் 2 பேருக்கும் வந்திருக்கு போல். அவர் என்ன பண்ணார் இவர் என்ன பண்ணாருன்னு ஒன்றுமே தெரியல. அந்தளவுக்கு வந்து ஒரு உக்ரமாக பேசியிருக்கிறாரு. ஸோ தீய சக்தின்னு எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் தான் இதை வந்து பேசியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தோம்னா இவர் பேசியிருக்கிறது ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியாக தான் அந்த பேசும் பொருளாக தான் ஆகியிருக்கு. பட் இதுதான் தேவை. ஏன்னா அதுதான் வந்து டிவிகேவுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட்டாக இருக்குமோ, ஓட்டை வந்து புல் பண்ணுமோன்னு எனக்கு தோணுது. ஏடிஎம்கே ஓட்டே கவர் பண்ணுமோ அப்படின்னு தோணுது. களத்தில் இல்லாதவங்களுக்குலாம் நாங்கள் சட்டைகளாக வர முடியாது. ஆமாம், அது வந்து சீமான் சாரை தான் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா உண்மை அதுதானே. ஏன்னா தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி கிடையாது, மும்முனை போட்டி தான். அது உண்மை அதுதான். 8% இருக்குன்னா அது ஒத்துக்கணும்ல. இப்போ 8% இருக்குன்னா 8% வச்சு ஒரு முனை போட்டி அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து நம்ம சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. அப்போ வந்து இது கண்டிப்பாக ஒரு மும்முனை போட்டி தான், 4 முனை போட்டி கிடையாது. சீமான் சார் வந்து அலையன்ஸுக்கு இப்போவும் வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபேன்ஸ் கிட்ட எங்களை கைவிட்ட மாட்டீங்களா, உங்களை நம்பி தான் இருக்குன்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? ஃபேன்ஸுன்னு மட்டும் இல்லை, மக்களை நம்பி தான் இருக்கிறார். அதுதான் நம்ம எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான். காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, பிஜேபி வந்து இவங்களோட கூட்டணி வந்து இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நம்ம டிவிக்கே மக்களோடு தான் கூட்டணி, மக்கள் கூட்டணி தான், மக்களோடு மட்டும்தான் கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கிறார். மக்கள் பார்த்துப்பாங்க. இப்போ என்கிட்ட கூட ஒரு அண்ணன் சொன்னார், டிஎம்கே அண்ணன், எங்கள் அண்ணன் தான், எங்கள் ரிலேட்டிவ் தான் அவர். ஏன்பா விஜய் வந்து போய் அலைன்ஸ் கூப்பிட்ற அளவுக்கு வந்து பெரிய ஆள்னா விஜய் ஒரு 10 சீட்டாவது ஜெயிக்கிற அளவுக்கு விஜய்க்கு வந்து இது இருக்கணும்ப்பா, ஓட் பேங்க்கு. அப்படி இருந்தால் தான் டிஎம்கே கூட கூப்பிடுவாங்க. நான் இது எதுக்காக அவர்கிட்ட வாதம் பண்ணேன்னா, டிஎம்கே வந்து சரி பிஜேபியோட பி டீம்னு நீங்கள் விஜய் சொல்கிறீங்க, ஓகே, டிஎம்கே ஏன் அவரை முன்னாடியே கூப்பிட்றக்கூடாது, ஒரு அலைன்ஸ்க்காக கூப்பிட்றக்கூடாது? அப்போ டிஎம்கே கூப்பிட்ற அளவுக்கு விஜய் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொன்னார். பெரிய ஆள் இல்லாமல் தான் இவ்வளோ பெரிய க்ரௌடு வருதா நான் கேட்குறேன். நேற்று பார்த்தீங்களா இவ்வளோ க்ரௌடு ஈரோட்டில்? எப்படி வருது இந்த மனுஷனுக்கு இவ்வளோ க்ரௌடுன்னு எனக்கு மிரண்டுட்டேன். அப்படி ஒரு க்ரௌடு. நல்லா கண்டிப்பாக வின் பண்ண சான்ஸ் இருக்குது 2026 சிஎம். வரலன்னா நீங்கள் யார் தேர்ந்தெடுத்து? அது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சீமான் இருக்கிறாரு, அவரை கூட தேர்ந்தெடுத்துக்கலாம். பட்டு வேறு யாருன்னா நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி கூட சப்போர்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் டிஎம்கே நல்ல ஐடியாலஜி தான். பட் ரீசெண்ட் டைமில் ஏன் பிடிக்கலன்னா, அவங்க வந்து அந்த தொடர்ச்சியாக வந்து ஒரு இப்போ பாருங்களேன், ஒரு எம்பி அது வந்து தப்பான ஒரு இது வந்து தப்பாக என்ன இவன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு கூட நினைப்பாங்க. ஏங்க ஒரு 60 ஏஜ் 70 ஏஜ் 75 80+ எல்லாருமே மினிஸ்டர்ஸ் எல்லாருமே ஆர்டராக எங்களுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு பின்பு உதயநிதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது உங்களோட ஒப்பீனியன். அப்போ தளபதி விஜய் அவர்களுக்கு நாங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது? இப்போ 48 வயசாக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மாக வராருன்னா, அப்போ 52 வயசு இருக்கக்கூடிய இவருக்கு ஏன் நாங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது, விஜய் சாருக்கு? அப்போ உங்களுக்கு உரிமை இருக்குன்னா எங்களுக்கும் உரிமை இருக்குல்ல. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். ஒருத்தர் வரவே கூடாதுன்னு சொல்கிறது ஜனநாயகத்தில் அது தப்புன்னு நாங்கள் பார்க்குறோம். தாவேகா தொண்டர்கள் அனைவருமே வந்து தற்கொலை அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியினருமே சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லுங்கள்? தாவேகா தொண்டர்கள் தற்கொலை, சரி நாங்கள் தற்கொலையாகவே இருந்துட்டு போகிறோம். மேலே மரத்து மேலே ஏறுறது இப்போ பார்த்தீங்களா, அவர் சொல்லிட்டாரு, இறங்குங்க, மேலேருந்து இறங்குங்க, ஏறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் வந்து உண்மையாக தன்னை ரிஃபார்ம் பண்ணுறாரு தளபதியே. வந்து இதுக்கு மேலே நம்ம ஆக்ஷன் எடுக்கலன்னா பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டுரும், இறங்குங்க, நீங்கள் இறங்குனா தான் நான் வந்து உங்களுக்கு முத்தம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான். இது குறை சொல்லணும்னா 1000 குறை சொல்லலாம் ப்ரோ, குறை. ஆனால் ஒருத்தர் வரவே கூடாது, வந்தால் ஏதாவது ஏடிஎம்கே டிஎம்கே இப்படியே போயிட்டு இருந்தது வந்து ஒரு ஷேர் கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு இது தான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் தாண்டி வின் பண்ணுவார் 2026 பாருங்கள். வின் அவர் தான், அந்தளவுக்கு போயிட்டு தான் இவர் முன்னே வச்சிருக்கிறாரு. இவங்க பெரியார் கொள்கையை வச்சு பெரியார் பேரே என்ன சொல்கிறது, அவர் கொள்கையை கடைபிடிக்கலன்றாங்க. விஜயோட கொள்கை எப்படி எடுத்து அவரும் பெரியாரிஸ்லாம் எடுத்துருக்காரு. அவர் என்ன அதில் கடைபிடிச்சிருவாங்க? என்ன கடைபிடிக்கலன்றீங்க? அதான் கேட்க வரேன். இன்றைக்கி அவர் யார் நினச்சாலும் அவர் கட்சியில் போனார்னாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, யாராக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் போனால் நம்ம ஒரு கவுன்சிலராகவோ ஒரு எம்எல்ஏவோ கூட ஆகலாம். அங்கே அப்படி கிடையாதுல்ல மற்ற கட்சிகளில். அதுதான் சமத்துவம். விஜய் சொல்லித்தர சமத்துவம் அதுதான். நீ மளிகை கடை வச்சாலும் சரி, நீ ஆட்டோ ஓட்டினாலும் சரி, நீ வந்து எலக்ட்ரிஷியனாக இருந்தாலும் சரி, ஹார்ட்வேர்ஸ் கடையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீ வந்து ஒரு அரசியல் பொறுப்புக்கு வரலாம். அதுதான் பெரியார் பேசுகின்ற ஒரு சமத்துவம் அப்படிங்கிறது. அதைத்தானே கடைப்பிடிக்கிறார். எல்லாருக்குமான கட்சியாக தானே இருக்குது. எனக்கு ரைட்டு நான் போகிறேன், என்னால் ரைட்டு போக முடியாது, ஏன்னா வலதுசாரிக்கிட்ட போக முடியாது. அப்போ நான் லெஃப்ட்டு வரேன்,
அப்போ லெஃப்ட்டு வந்தால் நான் ஏன் வரணும்? அவன் பண்ணுறது தானே இங்கேயும் பண்ணுறீங்க. அவங்க வந்து சாதி பார்த்து மதம் பார்த்து ஒரு இது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஆப்போனண்ட்டான குரூப் எடுத்து தானே நீங்களும் அதே அரசியலை கையில் எடுக்கிறீங்க. அப்போ எனக்கு இதுவும் வேணாம், நான் அதுவும் வேணாம். ஓகே, ரைட்டை விட கம்பேர் பண்ணணும் லெஃப்ட்டு ஓகே தான், லெஃப்ட்டோட ஐடியாலஜி. பட் எனக்கு இதை விட வேறு ஒரு ஐடியாலஜி. கமல் சார் சொல்லுவார் மையம்னு, உண்மையான மையமே டிவிகே விஜய் அவர்களோட மையம் தான். அதுதான் சென்ட்ரிஸ்டான ஒரு ஐடியாலஜியாக இருக்குது. செங்கோட்டையன் அவர்கள் வந்து இதில் இணைஞ்சிட்டாரு. அதே கூடவே இன்னும் நிறைய பேர் இணைய போகிறாங்கன்னு. யார் யார் இணைவாங்கன்னு? எல்லா கட்சியிலேருந்தும் வருவாங்க, சொல்ல முடியாது. லாஸ்ட் டைமில் கமல் சார் வரலாம், இல்லை சரத்குமார் அவர் வரலாம், கருணாஸ் வரலாம். சீட்டு யார் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்க எல்லாருமே வருவாங்க. டிஎம்கேலேருந்தும் சில பேர் வருவாங்க, ஏடிஎம்கேலேருந்தும் வருவாங்க, எல்லா கட்சியிலேருந்தும் வருவாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு லீடராக இருக்கிறாரு. எல்லா கட்சியிலேருந்தும் வர்றது. அதாவது இப்போ நேற்று நான் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டேன், அப்புறம் சீமானவர்களுக்கு ஓட்டு போட்டேன், இன்றைக்கி நான் விஜய் சாருக்கு ஓட்டு போடுறேன். இப்போ இது மாற்றம் இல்லையா? இதுவே சந்தானம் வந்தால் வந்து ஓட்டு போடலாம். சந்தானம் வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். 10 வருஷம் ஃபேன்ஸ் கிளப், 15 வருஷம் ஃபேன்ஸ் கிளப் நடத்திருக்கணும். 1995 2000 ஃபேன்ஸ் கிளப் நடத்திருக்கணும். அதை மக்கள் இயக்கமாக மாற்றிருக்கணும். அந்த மக்கள் இயக்கத்திற்காக மக்களுக்கு ஏதாவது செய்திருக்கணும். இது மாதிரி பண்ணியிருக்கணும். அதில் என்ன மாதிரி ஒரு அஜித் ரசிகனும் பார்த்து ஓகே இந்த மனுஷன் ஏதாவது நல்லது செய்கிறாருன்னு இம்ப்ரெஸ் ஆகிருக்கணும். ஸோ மாற்று இதில் இருந்தும் வந்து போகணும். அதே மாதிரி இன்றைக்கி பாருங்களேன், ஈரோடு என்ன இடங்க? ஈரோடு வந்து ஒரு ஹப்புங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சமூக பெரியாரோட மண்ணும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட் எல்லாம் இருப்பாங்க. நீங்கள் வந்து எல்லா சாதியினரும் எல்லா மதத்தினரும் ஒரு இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக நிற்க வைக்கிற ஒரு கெப்பாசிட்டி எது இருக்குது? இப்போ நான் ரைட்டில் போய் நிற்கிறேன்னா எனக்கு ரைட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்களாம் லெஃப்ட்டில் போய் நிற்பாங்க, லெஃப்ட்டுக்கு அகேன்ஸ்டெல்லாம் ரைட்டில் போய் நிற்பாங்க. எனக்கு எல்லாருமே நியூட்ரலான மனுஷங்க ஒரு இடத்துல இத்தனை 1000 மக்களை வந்து ஒரு க்ரௌடு வந்து நிப்பாட்டுறது யார்? ஒரு சமத்துவமாக. அது விஜய் அவருக்கு வந்து அந்த எபிலிட்டி இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். அது இல்லைன்னா இருக்குது, உண்மை அதுதான். தலைமையில் இருக்கிறவங்க எல்லாருமே வேறு கட்சியிலேருந்து போகிறாங்க. விஜய்க்காக போஸ்ட் ஓட்டினாங்களோ, விஜய்க்காக சினிமாவுக்காக அவங்க இது மேனேஜர் எடுத்தவங்களோ யாருமே தலைமை பொறுப்பில் இல்லை. இப்போ ஆதவர்ஜனாக இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நிர்மல்குமாராக இருக்கட்டும், இப்போ வந்து எல்லாருமே இவங்க வந்து வேறு கட்சியில் வந்து தலைமை பொறுப்பில் இருக்காங்க. அவங்க கூட இருந்தவங்க இப்போ புஷியானந்த் தவிர வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு இது. நான் இருக்கிற சட்டமன்ற தொகுதியில் மாவட்ட செயலாளராக அவர் இருக்கிறத பார்த்தோம்னா வந்து நீங்கள் வந்து தொகுதியை சொல்கிறீங்க, மற்றவங்க வந்து தலைமையில் சொல்கிறாங்க. தலைமையில் வந்து இப்போ நிர்மல்குமார் இருக்காரு, புஷியானந்த் இருக்காரு, ஆதவர்ஜனா இருக்காரு, அதே மாதிரி செங்கோட்டையன் இருக்காரு, அதே நாஞ்சி சம்பத், இவங்க எல்லாமே வேற கட்சி. சரிங்களா? இவங்க கூட இருந்தாங்க. ஆதவர்ஜனா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஓகேவா, வராரு. பிரசாந்த் கிஷோரும் நேஷனல் லெவலில் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவரும் வராரு. செங்கோட்டையன் அவர் 50 வருஷம் எம்ஜிஆர் அவர்கள் கூட இருந்தவர். அப்போ இவங்கெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா ஏதோ ஒரு மாற்றம் தேவைப்படுது. இவங்கெல்லாம் வர்றதுனால மற்றவங்களுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. பாதிப்புலாம் யாருக்கு பாதிப்பு நீங்கள் சொல்லுங்கள்? எங்கள் ராயபுரத்துலேயும் சரி, இல்லை வந்து ஆர்கே நகர் சரி, எந்த திருவொற்றியூர் எல்லா இடத்துலையும் எத்தனை ஆண்டாண்டு காலமாக விஜய் அவர்களுக்கு உழைச்சவங்க மட்டும்தான் இன்றைக்கி வந்து போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் எம்எல்ஏ சீட்டும் தர போகிறாங்க, ஓகேவா? இவங்கெல்லாம் வந்து ஸ்டார் பிளேயர்ஸ், ஒரு முக்கியமான பெரிய பெரிய இடத்துல நிற்பாங்க. இப்போ ஒரு இடத்துல உதயநிதி சார் நிற்கிறாரு, ஒரு இடத்துல வந்து அன்பில் மகேஷ் நிற்கிறாரு. அவர்னா அவங்களுக்கு வந்து பேட்டில் பண்ணுறதுக்கு இவங்க நிற்கிறாங்களே தவிர மற்றபடி யாரோடைய இதுலாம் பாதிப்புலாம் யாரும் அடையலை. எல்லாருக்குமான உரிமையும் வந்து டிவிகேல இருக்குது. எல்லாருக்குமான கட்சி தான் டிவிகே. விஜய் அவர்கள் வந்து 30 நிமிஷம் பேசியிருக்காரு சொன்னாங்க. அதுக்கு பதில் பேசுகிற சாட்டை துறைமுருகன் 40 நிமிஷம் வீடியோ போட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக விஜய் விமர்சிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி. என்ன யூஸ் அதெல்லாம்? அவர் போடுறதுனால என்ன யூஸ்? அவருக்கு யூஸ், அவருக்கு வந்து அமௌண்ட் வரும் யூடியூப்லேருந்து, அவ்வளோதான். இப்போ ஒரு மனுஷன் ஜெயிச்சான் அப்படின்னா அந்த மனுஷனோட தலையெழுத்து அப்படிங்கிறது, கையெழுத்து அப்படிங்கிறது பல லட்சம் பல கோடி பேரோட தலையெழுத்தை மாற்ற போகுது. அப்போது அப்படி ஒரு இது இருக்குல்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஓகே, நீங்கள் நாம் தமிழர் நீங்கள் ஒரு 80-100 சீட்டு கூட கேளுங்கப்பா, வந்து கேளுங்க, தப்பு இல்லை. உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் லாஸ்ட் எலெக்ஷனில். நாங்கள் விஜயோட ஆதரவாளர்லாம் உங்களுக்கு தான் போட்டோம். அப்போ வராங்க அப்படின்னா நீங்கள் வாங்க, தப்பு இல்லை. நீங்கள் வந்து இத்தனை எம்எல்ஏ நீங்கள் வின் பண்ணுங்கள், வின் பண்ணி சட்டமன்றத்தில் போங்க, மக்களுக்கான பிரச்சனையை முன்னெடுங்க, இது பண்ணுங்கள், வேலை செய்யுங்க, இது மாதிரி பண்ணுங்கள். அது இல்லாமல் குறை மட்டும் சொல்லிட்டு இருந்தால் நான் கூட இப்போ 50 நிமிஷம் வீடியோ போகிறதுனால என்ன யூஸு? வேஸ்ட்டு தான். கொள்கையே இல்லாத கூட்டம் சொல்கிறாங்க. கொள்கை இருக்கிறவங்க யாருன்னு சொல்லுங்கள். நாங்கள் கொள்கை இல்லாத கூட்டம்னா நாம் தமிழர். ஓகே, நாம் தமிழர் தான் சொல்கிறாங்க. அப்போது அவங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்குறேன், நீங்கள் போயிட்டு கொள்கை இருக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுங்க, தோக்கடிங்கன்ற. 234 நான் எங்களுக்கு கொள்கை இல்லைல்ல. நாங்கள் விரும்புகிறது என்னென்னா 234 தொகுதியிலும் எங்களை டெபாசிட் இழக்க வைங்க. ஒரு 10,000 ஓட்டு 8,000 ஓட்டு நாங்கள் அவ்வளோதான் வாங்கணும்னு. அப்போ கொள்கை இல்லாதவங்களுக்கு எப்படி இவ்வளோ பேர் வராங்க?
அதெல்லாம் சும்மா இது ஏதாவது குறை ஏதோ சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் இப்போ ஏதாவது சொல்கிறது, இப்போ விக்ரம் வந்து நல்ல நடிகரா அப்படின்னு கேட்டோம்னா அவருக்கு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ண தெரியாதுங்க, அதனால் நான் வந்து இது பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஏதோ ஒரு குறை, இல்லாத குறையாக சொல்கிறது. கொள்கை இருக்குது, கொள்கை இருக்கிற கட்சி தெளிவாக சொல்லியாச்சு. அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சாச்சு, பெரியார் அவர்களோட ஃபோட்டோ வச்சாச்சு, காமராஜர் அவர்களோட ஃபோட்டோ வச்சாச்சு, பெரிய பெரிய லீடர் ஃபோட்டோ எல்லாமே வச்சாச்சு. கொள்கை இருக்கிற கட்சி தான். இந்த கொள்கை இருக்கா இல்லையான்னு மே மாதம் தெரிஞ்சல ரிசல்ட்டில் அதில் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நன்றி.